ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் சேனல். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நான் சூப்பர் டேஸ்டி ஸ்நாக் கிராக்லிங் ஸ்பினாச் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க என்னோட சேர்ந்து சமைக்கலாம். இதுக்காக நான் ஒரு கட்டு ஸ்பினாச்சை எடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணின பிறகு ட்ரே ஒன்றில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சமும் தண்ணி இல்லாமல் எல்லா லீவ்ஸும் நல்லா ட்ரை ஆகி இருக்குது. இனி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்பினாச்சை இலங்கையில் பசலிக்கீரை என்றும் இந்தியாவில் பாலக்கீரை என்றும் சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணி ஸ்நாக்ஸாக செய்தால் இந்த ஸ்பினாச் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக செப்பரேட் ஆக்கி விட்டுக்கொள்ள வேணும். இனி வெள்ளைப்பூடை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக நான் 5 கார்லிக் க்ளவுஸ் எடுத்திருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கிறேன். அதையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். கட் பண்ணி எடுத்த ஸ்பினாச்சோட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். வெள்ளை எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து எடுத்துக்கொள்வோம். இல்லை நல்லா வறுக்க தேவையில்லை, ஸ்லைட்டாக வெடித்து சத்தம் கேட்ட உடனே எடுத்துக்கொள்ள வேணும். ஸ்லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி இருக்குது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக ஸ்பினாச்சை டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். தேவையான அளவு கோகோனட் ஆயிலை ஆட் பண்ணி நல்லா ஹீட்டாக விட வேணும். கோகோனட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஸ்பினாச்சை உதிர்த்தி அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். க்ரீனிஷ் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும். தண்ணி எதுவும் இல்லாமல் டிஷ்யூவில் காய வச்சு ஃப்ரை பண்ணினதால் உடையாமல் பொரிஞ்சு வந்திருக்குது. எல்லாத்தையும் ஒன்றா ஃப்ரை பண்ணினா எரிய பக்கம் அதால் 2 பேட்சாக பிரித்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃப்ரை பண்ணின ஸ்பினாச்சை டிஷ்யூ பேப்பரில் போட்டு எடுத்துக்கொண்டால் ஆயிலை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஜிஞ்சரையும் கார்லிக்கையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு அப்படியே ஆயிலுக்குள்ளே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி இருக்குது. ஆயிலை வடித்து எடுத்துக்கொள்ளலாம். இனி கிராக்லிங் ஸ்பினாச்சை ரெடி பண்ணி கொள்ளுவோம். ஃப்ரை பண்ணி எடுத்த ஸ்பினாச்சோட ஆயில் எல்லாம் டிஷ்யூவில் அப்சர்வ் ஆகி முரண்டு இருக்குது. ஒரு பவுலில் அதை ஆட் பண்ணி கொள்ளலாம். ரோஸ்ட் பண்ணி எடுத்த வெள்ளை வெள்ளையும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். ஃப்ரை பண்ணின ஜிஞ்சர் கார்லிக்கையும் இதோடு சேர்த்துக்கொள்ளலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுவோம். கீரை சாப்பிட்றதாலே சில பேருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். பட் இப்படி ஒரு ஸ்நாக்ஸாக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா முரண்டு நல்ல டேஸ்டாக இருக்கும். விரும்பி சாப்பிடாதவங்கண்டு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கிராக்லிங் ஸ்பினாச் ரெடி ஆயிட்டுது. இனி சர்வ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கொண்டால் சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான மொறு ஸ்நாக்ஸ் கிராக்லிங் ஸ்பினாச் ரெடி ஆயிட்டுது.
இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.